இடுப்புல இருந்து காலுக்கு வலி பரவுனாலே சயாட்டிக்கா நினைச்சிட்டு இருக்க பல பேருக்கு சூடோ சயாட்டிக்காங்கிற ஒரு விஷயம் இருக்குன்னு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். காலுக்கு வலி பரவுது சயாட்டிக்னு சொல்லிட்டு வர முக்கால்வாசி பேஷண்ட்டை செக் பண்ணும் போது அவங்களுக்கு இருக்கிறது சூடோ சயாட்டிக்கா கண்டிஷன் தாங்க. முதுகுல L4 L5 இந்த L5 S1 இதுல டிஸ்க் பல்ஜ் ஆகி நரம்பு அழுத்தினாதான் காலுக்கு வலி பரவும்னு அவசியம் இல்லைங்க. வேற சில கண்டிஷன்லயும் காலுக்கு வலி பரவுங்க. அந்த கண்டிஷனை தான் சூடோ சயாட்டிக்கான்னு சொல்லுவோம். முதுகு இடுப்பு சுத்தியுள்ள சதைகள்ல முக்கியமான சதைகளான குவாட்ரேட்டஸ் லம்போரம், குளூட்டியஸ் மினிமஸ் மீடியஸ்ன்னு சொல்ற தசைகள்ல இருக்கும் ஏற்பட்டா வலி வந்தா அதுவும் இடுப்புல இருந்து காலுக்கு வலி வர்ற மாதிரி தாங்க இருக்கும். இதை தான் ட்ரிகர் பாயிண்ட் ரெஃபரல் பேட்டர்ன்னு சொல்லுவோம். பட்டெக்ஸோட டீப் மசிலான அந்த பைரிஃபார்மிஸ் ஆப்ரேட்டர்ங்கிற சொல்ற அந்த மசில்ல இருக்கும் ஏற்பட்டா அதுக்கு அடியில வர நரம்பு அழுத்தி சயாட்டிக்கா பெயின் மாதிரியே வருங்க. சூடோ சயாட்டிக்கால முக்கியமா இந்த புற நரம்புன்னு சொல்றது பெரிஃபரல் நர்வான இந்த ஃபெமரல் நர்வ், குளுட்டியல் நர்வ், க்ளூனியல் நர்வ் இதோட பாதைகள்ல அழுத்தம் ஏற்பட்டாலும் சயாட்டிக்கா மாதிரி இதுவும் காலுக்கு பரவுங்க. காலுக்கு வலி பரவுனால நீங்களே சயாட்டிக்கான்னு தேவையில்லாம கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இந்த மாதிரி பல சூடோ சயாட்டிக்கா கண்டிஷன் இருக்குங்க. இந்த சூடோ சயாட்டிக் கண்டிஷன்லாம் ஆரம்பத்திலே கரெக்டா டயக்னோஸ் பண்ணா சில நாட்கள்லயே இதை சரி பண்ணிடலாங்க. சயாட்டிக்காவே இருந்தாலும் பயப்படாதீங்க. அதுக்காக தான் அட்வான்ஸ் மிஷினரிஸான டீகம்ப்ரெஷன், லேசர் தெரப்பி, ரீஹாபிலிட்டேஷன் இது எல்லாமே ஆரம்ப கட்டத்திலே பண்ணிட்டோம்னா 95% ஆஃப் த சயாட்டிக் பெயினை நம்ம சர்ஜரி இல்லாமயே சரி பண்ணலாம். காலுக்கு வலி பரவுனாலே சயாட்டிக்கா கிடையாதுங்க. நிறைய பேர் பயந்துட்டு இருக்காங்க. அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.